வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாளில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா நமக்கு இன்னைக்கு ஃப்ரைடே, நமக்கு சண்டே 4/2/2024 நமக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து லாஸ்ட் என்னோட ஃபாலோவர்ஸ், என்னோட ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு சின்ன டிப்பு மட்டும்தான், நான் என்னோட எக்ஸாம்ஸில் ஃபாலோ பண்ண சின்ன டிப்பு தான் சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ எலிஜிபிலிட்டி எக்ஸாம் கிடையாது, காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மார்க் கூட எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால ஒரு மார்க்கும் ஒரு மினிட் அந்த எக்ஸாமோட 3 ஹவர்ஸ்ன்ற 3.5 ஹவர்ஸ், நீங்கள் எல்லாருமே 3 ஹவர்ஸ்க்கு பழக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ 3.5 ஹவர்ஸ் எழுதணும். ஸோ இந்த 3.5 ஹவர்ஸ் அப்படிங்கிறதே ஒரு பெரும் மாற்றம்னு சொல்லலாம். 1/2 ஹவரில் என்னன்றது எல்லாருக்கும் தோணலாம். பட் நம்ம உள்ளே போகிறது, நம்ம ப்ரெசன்ட் கொடுக்குற டைமு, அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு சிஸ்டத்தில் உட்காந்து 3.5 ஹவர்ஸுங்கிறது இதுவே ஒரு பெரிய மாற்றம். ஸோ மனசளவில் அதுக்கான தயாரிப்பில் இருங்க கண்டிப்பாக. ஸோ 3.5 ஹவர்ஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையோட சேஞ்ச் ஓவர் இருக்கும். அதனால அதுக்காக வேண்டி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. முக்கியமாக ஃபர்ஸ்ட் பாயிண்டாக நான் சொல்கிறது, பி கூல் அண்ட் ரிலாக்ஸ். ஸோ நம்ம படித்து முடிச்சிட்டோம். எனிஹவ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும், என்ன மாதிரியான கஷ்டத்தை கோ த்ரூ பண்ணியிருந்தாலும், படிச்சிருந்தாலும் நம்ம அதை முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம எக்ஸாமை கிளியர் கட்டாக எழுதி யூஜிடிஆர்பியை வெற்றிகரமாக எழுதி முடிக்க போகிறோம். அதனால ரிலாக்ஸாக இருக்கலாம். பி கூல் அண்ட் ரிலாக்ஸ். அதே நேரத்தில் எழுதி முடிக்கிற வரைக்குமே ஃபுல் கொஸ்டின் பேப்பரையோ பார்த்தோ, இல்லை நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, சில டைம் வந்து எல்லாருமே ஆன்சர் வேகமாக எழுதிட்டு இருக்காங்களே நமக்கு தெரியும், இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷனுக்கு தயவு செய்து எக்ஸாம் ஹாலில் இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் உங்களை மட்டும் கவனிங்க. யார் எப்படி எழுதினாலும் நீங்கள் எழுதுகிற உங்களோட பேப்பர் மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூ கொடுக்க போகுது. ஸோ நம்மளோட சைக்காலஜி மைண்ட் செட் இருக்கும். ஸோ நமக்கு தெரியலையே அப்படிங்கும்போது நம்ம லைட்டாக திரும்ப எல்லாரும் மும்மரமாக எழுதிட்டு இருக்க மாதிரி இருக்கும், நமக்கு கான்ஃபிடென்ட் குறையிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு சிம்பிள் ஒரு தாட்டு தான். ஸோ ஷேர் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அதனால நீங்கள் உங்களை மட்டுமே மைண்டில் வைங்க, ரிலாக்ஸாக எழுதுங்க. பதட்டம் ஆகும்போது நமக்கு எல்லாமே மறந்து போயிடும். அதனால நீங்கள் அந்த ரிலாக்ஸேஷனை விட்டுறாதீங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம். இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முடிச்சு வெயிட் பண்ணவங்க, யூஜிடிஆர்பி எப்போ கால்ஃபர் பண்ணாங்கன்னு வெயிட் பண்ணோம். அடுத்து யூஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணோம். ஜனவரி 7லேருந்து பிப்ரவரி 7 வெயிட் பண்ணோம். ஸோ த வெயிட் இஸ் ஓவர். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெயிட் இஸ் ஓவர். நீங்கள் வந்து பி கூல் அண்ட் ரிலாக்ஸ் டு அட்டெண்ட் த எக்ஸாம். ஹாப்பியாக போங்க. நம்ம படிச்சிருக்கிறத நம்ம ஒரு எக்ஸாமின் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டோட போங்க. ஸோ அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது ரொம்ப புதுசு. இப்போ எழுத போகிறவங்களுக்கு புதுசாக இருக்கலாம், டிஎன்பிசிலாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஸ்டின் வந்து 50 மார்க், அதாவது பாஸ் பண்ணுற அளவுக்கான கொஸ்டின்ஸை மட்டும் எழுதுங்க. அதாவது அந்த 3.5 ஹவர்ஸில் ரொம்ப டைமை தமிழ், அதாவது உங்களோட தமிழ் பேப்பருக்கு ஒதுக்கிடாதீங்க. கீழே இருக்க அந்த 1/2 ஹவர் மட்டும் அப்படின்றதுக்கு உட்பட்டு முடிச்சிருங்க. முடிந்தவரை 1/2 ஹவருக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. அட் லாஸ்ட் எக்ஸ்டென்ட் அந்த 1/2 ஹவர் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஆனால் தமிழ் அதாவது எலிஜிபிலிட்டி தான். அதுக்கு வந்து அதோட மார்க் வந்து நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஆட் ஆகாது. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தமிழுக்கான மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுங்க. ஸோ அந்த 1/2 ஹவருக்குள்ளே முடிச்சிருங்க. தெரியலையே, தமிழே நமக்கு தெரியலையே, ஃபஸ்ட்டே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, என்ன ஆக போகுது அப்படின்னு பதட்டம் ஆகாதீங்க. தயவு செய்து உங்களோட மேஜர் இங்கிலீஷாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், நீங்கள் உங்களோட மேஜரில் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்கன்ற கான்ஃபிடென்ட்டுக்கு வாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட். ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டும் அப்படி தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கான நிறைய நாலேஜை கெயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னாலும் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத ஓஎம்ஆர் ஷீட்டுக்கும் அந்த கம்ப்யூட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் சொல்கிறோம். நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம், சிஸ்டத்தில் வந்து நேவிகேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமுமே கரெக்டாக கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட் அண்ட் சிபிடி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னா நேவிகேஷன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை விட மறந்துட்டோமோ மாற்றிட்டோமோ ஓஎம்ஆர் ஷீட்டை விட ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் தான் ஓஎம்ஆரில் எழுதி பழகினவங்க. சிபிடிக்காக பயப்பட வேணாம் கண்டிப்பாக. ஸோ சிபிடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேவிகேஷன் இருக்குது, திரும்ப செலெக்ஷன் பண்ண முடியும், மாற்றிக்க முடியும் ஆன்சரை.
அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க. பயப்படாமல் நேவிகேட் பண்ணி எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோம், அட்டன் பண்ணல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் இருக்குது, எல்லாத்தையுமே அழகாக வாசிச்சு பார்த்துருங்க. ஸோ அடுத்து நம்பர் ஆஃப் கொஸ்டின், அங்கேயே நம்ம எத்தனை கொஸ்டின் எழுதிருக்கோம், எத்தனை மார்க் வரும், எத்தனை கரெக்ட் இப்படிங்கிற விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாதீங்க. எழுதும் போதே சில பேர் கவுண்ட் பண்ணுவீங்க, இது கரெக்ட், இது உறுதியா தெரியும், இது தெரியாது அப்படின்ற பாயிண்ட்டுக்கு கண்டிப்பா போகாதீங்க. ஸோ நீங்க எழுதுங்க, உங்களோட மைண்ட் ஃபுல்லாவுமே அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டேட்ஸ், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வரும்போது கன்ஃபியூஷன் ஆகும். இன்ட்யூஷன் ஒன்று இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் தோணும், கண்டிப்பா அது அதோட எப்படி சொல்ல கிரெடிபிலிட்டி என்னன்றதை நல்லா யோசிச்சு ஆன்சர் போடுங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரொம்ப காமா காரிலேட் எந்தெந்த வகையில் நம்ம காரிலேஷன் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ அட்டன் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்க. ஸோ அட்டன் பண்ணாமல் யாரும் விட்டுட்டு வர போகிறது இல்லை. என்ன பாயிண்ட்னா இத்தனை கொஸ்டின் எழுதியிருக்கோமா இல்லையா இப்படின்ற கன்ஃபியூஷனுக்குள்ளே போகவே போகாதீங்க. ஸோ ஓவராலாக ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான வேல்யூ டைம் மட்டும் கொடுங்க, மீதியை வந்து நம்ம உங்களோட மேஜருக்கு செலவு பண்ணுங்க. சிபிடி டெஸ்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நிறைய பேர் எக்ஸாம் எழுதி பார்த்துருப்பீங்கன்றது தெரியும். ஸோ அதில் எந்தவித இதுவும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக செய்யுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். If you have any doubt about CBT test or anything, any UGTRB queries, please comment in the video. If you like this video, like it and share it to your friends, those who are writing UGTRB. So thank you friends.